அசோகா. டிஜிபி கங்காரம். சிஎம். பெயர் அசோகா. கார்கில் ஹீரோ, மகாவீர் சக்ரா, பிரசிடென்ட் கோல்ட் மெடலிஸ்ட், பிரதமரோட நேரடி தேர்வின் மூலம் அவரோட பிரதான செக்யூரிட்டி ஆபீசர் ஆனவர். தமிழன். உங்களை சந்திக்கிறதுல நான் பெருமை அடைகிறேன். ரொம்ப நன்றி சார். உட்காருங்க. எஸ் சார். பிஎம் எப்படி இருக்காரு? இருக்கார் சார். நல்ல இதயம் அவருக்கு. அதை குறி வச்சுட்டாங்களே. 2 குண்டு பாஞ்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த நல்ல இதயத்துல குண்டு பாயல சார். எல்லாருக்கும் இதயம் இடது பக்கத்துல தான் இருக்கும். லக்கிலி நம்ம பிஎம்க்கு வலது பக்கத்துல இருக்கு. லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி அமையும். அதனால் அவருடைய இதயம் பாதிக்கப்படல, சேதமாகல. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் சார். பிஎம்க்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அவரோட டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவரோட உடம்புல பிளட் சீரான உடனே ஆபரேஷன் பண்ணி புல்லட்ஸ் வெளியே எடுப்பாங்க. ஏற்கனவே ஒரு பிரதமரை இந்த மண் இழந்திருக்குப்பா. இன்னொரு முறை நாம இழக்கிறதுக்கு தயாரா இல்ல. அவரை நல்லபடியா குணமாக்கி டெல்லிக்கு அனுப்ப வேண்டியது இந்த அரசோட கடமை. அதுக்கான எல்லா உதவிகளையும் செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். கட்சிக்காரங்க விசிட்டர்ஸ் யாரும் உள்ள வரக்கூடாது சார். அதை நான் அனுமதிக்கவும் மாட்டேன். நீங்க பிரசிடென்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு 24 மணி நேரத்துக்கு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் யாரும் வராதபடி பாத்துங்க. ஐ அக்ரி வித் ஹிம் சார். சீஃப், பிஎம்மோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா? சார், பிஎம்மோட டாட்டர், சன் இன் லா, பேத்தி எல்லாரும் அப்ராட் போயிருக்காங்க. அவங்க வரும்போது நான் பாத்துக்கிறேன். சீஃப், பிஎம்மோட பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி? I'll explain. இந்த ஹாஸ்பிட்டல்ல 5 ஃப்ளோர்ஸ் இருக்கு. இந்த 5 ஃப்ளோர்ஸ்லயும் எங்க ஆளுங்க மட்டும்தான் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. அப்ப எங்க போலீஸ் பாதுகாப்பு? இங்க வேண்டாம். உங்க போலீஸ் பாதுகாப்பு ரிசப்ஷன் ஏரியா அண்ட் ஹாஸ்பிட்டல் சுத்தி இருக்கட்டும். அதோட இந்த ஹாஸ்பிட்டல் காம்பவுண்ட சுத்தி 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு 4 பக்கமும் செக் போஸ்ட் போடணும். இந்த செக் போஸ்ட் தாண்டி எந்த ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோ பெரிய வாகனமோ வரக்கூடாது. இந்த 2 கிலோமீட்டருக்குள்ள குடியிருக்கிறவங்களை விசாரிச்சு அவங்க வெஹிக்கிள்ஸுக்கு பாஸ் ஓட்ட சொல்லுங்க. இந்த ஒவ்வொரு ஆக்ஷனும் உடனே நடக்கணும். அப்போ பிஎம் இருக்கிற இடத்துல எங்க போலீஸ் வேண்டாம். ஏன் சீஃப், எங்க போலீஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல சார், ஐ அம் சாரி டு சே திஸ். ஏர்போர்ட்ல நடந்த விபரீதம், உயிர் சேதம், இதுக்கெல்லாம் உடனடியா இருந்தது உங்க ஐஜி விஸ்வநாதன் தான். எப்படி சார் நம்பிக்கை வரும்? என்ன கங்காதரன் இது? எவ்வளவு சீரியஸான விஷயம் தெரிஞ்சுக்கலையா நீங்க? இல்ல சார், சாரி சார். இதை நான் தீவிரமா விசாரிக்க சொல்றேன். சீஃப், டிபார்ட்மெண்ட்ல யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணா எல்லாரும் அப்படித்தான் அர்த்தமா? யாரோ ஒருத்தன்ல சார், ஐஜி தப்புக்கு நியாயம் கற்பிச்சு தப்புகளுக்கு துணை போக வேண்டாம் சார். இதுல நீங்களா நானாங்கிறது முக்கியம் இல்ல, பிஎம்மோட உயிர் தான் முக்கியம். இந்த சம்பவத்துக்கு பின்னாடி யாரு, இதோட பின்னணி என்னன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த ஹாஸ்பிட்டல் 570 பேஷண்ட் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் லைஃபும் முக்கியம். பிஎம்மோட லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். So, I'm afraid you have to play by my rules. நான் சொல்றபடி தான் நீங்க நடக்கணும். சீஃப், ஓகே அசோகா, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. தேங்க்யூ சார். போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் கீழே இருக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு. மிஸ்டர் நடராஜன். எஸ் சார். நீங்க இங்க இருந்து பாத்துங்க. ஓகே சார். செக்யூர் தி ஏரியா. பி அலர்ட். ஓகே சார். நீங்க கேட்டுட்ட மாதிரி 3வது ஃப்ளோர்ல ஒரு ஐசியூ ரெடி பண்ணிட்டேன். பிஎம்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன வசதி வேணுமோ எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. Okay. அங்க இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் வேற வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஃப்ளோர் இஸ் எம்ப்டி நவ. வேற ஏதாவது? தேங்க்யூ டாக்டர். நம்ம பிஎம் டெல்லிக்கு போற வரைக்கும் உங்க ஸ்டாஃபுங்க யாரும் வீட்டுக்கு போக கூடாது. ஓகே. 2வது, ஹாஸ்பிட்டலுக்கு வர ஃபோன் கால்ஸ் எல்லாம் எங்க ஆளுங்க தான் மானிட்டர் பண்ணுவாங்க. ஆல்ரைட். 3வது, எல்லாருடைய செல்போன்ஸ் நான் கான்ஃபிஸ்கேட் பண்ண சொல்லியிருக்கேன். உங்க செல்போன் நான் வாங்கிக்கிறேன். கொடுத்துறேனே. இந்தாங்க. 4வது, இந்த நிமிஷத்துல இருந்து எந்த ஒரு புது பேஷண்ட்டையும் நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் அனுமதிக்க கூடாது. சரி. This is my strict order. ஓகே ஓகே ஓகே. Thank you. சீஃப், ஒரு முக்கியமான விஷயம். எஸ் டாக்டர். பிஎம்க்கு லெஃப்ட் செஸ்ட்ல 2 குண்டு அடிபட்டும் அவருக்கு எதுவும் அவ்வளவு பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? அவருக்கு ஹார்ட் ரைட் சைடுல இருக்கு. இஸ் வெரி லக்கிங்க. இதெல்லாம் லட்சத்துல ஒரு ஆளுக்கு தான் அப்படி இருக்கும். ரொம்ப ரேர் கேஸ். இந்த விஷயத்தை வெளியில யாருக்கும் சொல்லாதீங்க, மனசுலயே வச்சுங்க. நான் சொல்ல மாட்டேன். குட். பிஎம் பார்க்கலாமா? டெஃபினெட்லி. 3rd ஃப்ளோர் நீங்க பார்க்கணுமே, வாங்க. தேங்க்யூ.
ஓகே சீஃப். ஓகே சீஃப். இந்த ஃப்ளோர்ல உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. பிஎம்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க மட்டும் தான் வருவாங்க. ஜன நடமாட்டமே இருக்காது. தேங்க்யூ டாக்டர். இதான் ஐசியூ. ட்ரீட்மெண்ட் இஸ் கோயிங் ஆன். ப்ளீஸ் கம். யா ஓகே. இது பிஎம்காக ரெடி பண்ண ஸ்பெஷல் வார்டு. பிளட் ஏறிட்டு இருக்கு. இந்த வார்டு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு திருப்தியா இருக்கா? இங்க இருக்கு உங்க ஸ்டாஃப் எல்லாம் எங்க ஆளுங்க வாட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. நாட் நெசரிங்க. இவங்களும் டாக்டர்ஸுங்க. எத்தனை வருஷமா என் கூட இருக்காங்க. ட்ரஸ்ட் வர்த்திங்க. இன் அதர் வேர்ட்ஸ் நீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆஃப் கோர்ஸ் 100%. தேங்க்யூ. தெய்வமே. திலீப். எஸ் சீஃப். இந்த ரூம்ல இருக்கிற எல்லாரும் தெரியுமா? தெரியுறாங்க சீஃப். இந்த பக்கம் வால்ல இருந்து அந்த பக்கம் வால் வரைக்கும் தெரியுதா? எல்லாம் தெரியுது சீஃப். ஓகே நான் அங்க வரேன். ஓகே சீஃப். ஸ்மிதா. ஸ்மிதா, என்ன இது? இதே துடிப்பு நின்னு போச்சு. இது உங்களுக்கு அதிர்ச்சி. இது இவருக்கு பயிற்சி. உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிட போகுது. எந்த ரிஸ்கையும் நம்ம எடுக்கணும். அதுக்கு உடம்பும் மனசும் நம்ம பழக்கத்துக்கு வரணும். அதத்தான் இவர் செய்யறாரு. இவரு கட்டளைக்கு இவரோட இதயம் கட்டுப்படும். அது சொன்னதை கேட்கும். இவர் நினைச்சா 72 தடவையும் துடிக்கும். அடுத்த வினாடியே 4 தடவையும் துடிக்கும். அப்படின்னா இவரோட உடம்பு இறந்ததுக்கு சமமாச்சே. எப்படி எந்திரிப்பாரு? இந்த ஆபத்தான நிலைமை இவருக்கு எப்படி தெரியும்? இந்த நிலைமையில அவர் தன்னையும் உணர்வாரு. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு உணர்வாரு. எப்ப சுயநினைவுக்கு வரணும்னு அவருக்கே நல்லா தெரியும். உங்க யோகா பயிற்சியை பார்த்து நாங்கெல்லாம் மிரண்டு போயிட்டோம். ஆமா, நீங்க இந்த அளவுக்கு பயிற்சி செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா. புலன்களை அடக்குனா பலன்களை அடையலாம். என்ன சுராப், அரை மணி நேரமா செல்லுக்கு ட்ரை பண்றேன். போன் எடுக்கல. சைலண்ட் மோட்ல வச்சிருந்தேன். போனை மட்டும் சைலண்ட் மோட்ல போடு. நீ சைலண்ட் ஆயிடாத. என்ன விஷயம் சொல்லுங்க. நீ தாயா சொல்லணும். என்ன கேக்குற? ஃபெயிலியர் ஆச்சு. ஏன் ஃபெயிலியர் ஆச்சு? அவர் கதையை முடியும்னா அவரை
உயிரோட கட்டல படுக்க வச்சுட்டு நியூஸ் ஆக்கி வச்சிருக்க. இத பாருங்க மினிஸ்டர், பிஎம் ஓட செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நான் எதிர்பார்த்ததை விட பலமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல மினிஸ்டர், அதிர்ஷ்டமா கொஞ்சம் அவங்க பக்கம் சாஞ்சிருச்சு. என்னையா இவ்வளவு அசால்ட்டா பேசுற? நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்க தெரியுமா உனக்கு? ஏன் மினிஸ்டர், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, டென்ஷன் உடனே குறைஞ்சிடும். சுராப், எனக்கு என் டென்ஷனை குறைச்சிக்கவும் தெரியும், உனக்கு டென்ஷனை ஏத்தவும் தெரியும். இது விளையாடுற நேரம் இல்ல, வேலை செய்யற நேரம். யோகா பண்ற நேரம் இல்ல, யோசிக்கிற நேரம். அவர் கண்ணை திறந்தாருன்னா என் வாழ்க்கையே போயிடும். அதனால அவர் கண்ணையும் திறக்கூடாது, வாயையும் திறக்க கூடாது. பயப்படாதீங்க மினிஸ்டர், எடுத்த அசைன்மெண்ட்டை எனக்கு முடிச்சுதான் பழக்கம். முடியாத ஆள்கிட்ட வேலையை கொடுத்து எனக்கும் பழக்கம் இல்ல. லிசன் சுராப், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நம்மால் இறந்துட்டான்ற செய்தி என் காதுக்கு வரணும். ஸ்மிதா, உனக்கும் சேர்த்தா சொல்றேன். சொல்லுங்க, எப்படி பண்ண போறீங்க? நான் ரூட்டை சொல்ல விரும்பல. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே ரிசல்ட் உங்க காதுக்கு வரும். ஓவர் அண்ட் அவுட். அப்புறம் இன்னொரு விஷயம். ஷிட். பேசுறத கேட்டுட்டு தானே இருந்தீங்க? அவரு மட்டும் உயிரோட திரும்பி வந்தாருன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? நான் செஞ்ச ஊழல் அம்பலம் ஆயிடும். என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க. வேற என்ன நடக்கும்? என்ன தொடர் விசாரணை. குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பதவி போயிடும், ஜெயில். அது மட்டும் இல்ல, உன்னை பூ மாதிரி விசாரிக்க மாட்டாங்க, புட்டு புட்டு விசாரிப்பாங்க. அப்ப நான் யாரு, என் பேக்ரவுண்ட் என்ன, எல்லாமே இந்த வாயை காக்கிடும். உசூர், நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. நானே உங்களை காட்டி கொடுப்பேனா? அந்த ரிஸ்க் எல்லாம் நான் எடுக்க தயாரா இல்ல. அவருக்கு சாவு, உனக்கு உயிர். கேட்டு கிட்ட பிரஸ் ஆளுங்களா ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். எஸ்ஐ நடராஜன் கமென். இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு சார்? பிஎம் ஓட ஹெல்த் கண்டிஷன் இப்ப எப்படி? பிஎம் ஓட செக்யூரிட்டி சீஃப் மிஸ்டர் அசோகா உங்களை மீட் பண்ணி பதில் சொல்வாரு. எப்ப சொல்வாரு? வருவாரு. பிஎம் ஓட கண்டிஷன் எப்ப தெரியும்? தெரிஞ்சிரும். இந்த சம்பவத்துல எத்தனை பேர் இறந்திருக்காங்க இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. வெயிட் பண்ணுங்க. ஆத்தரைஸ்ட் டு கிவ் யூ எனி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன். வெளிநாட்டு தீவிரவாதிங்க இத சம்பந்தப்பட்டவங்க நினைக்கிறீங்களா? பிஎம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, நீங்க பாதுகாப்பு கொடுக்காம தூங்கிட்டு இருந்தீங்களா? உரிமைக்கு மேல நீங்க கேள்வி கேக்குறீங்க, இதெல்லாம் நல்லா இல்ல. நோ திஸ் இஸ் ரைட். இங்க பாருங்க, சொன்னா கேளுங்க. போங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நீங்க கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதில் கிடைக்கும். சொன்னா கேளுங்க. யாரு? சென்ட்ரல் மினிஸ்டர் சார். பிஎம் பார்க்க முடியாதுன்னு சொல்லு. அருண், கொஞ்சம் பணிவா பேசு. எஸ் சீஃப். இன்ஜெக்ஷன் மாத்தி போட்டு போறேன். ஐ அம் சோ சாரி. என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களோட சாரியை நான் ஏத்துக்கிறேன். உன் பேர் என்ன? ராத்தி. வாட்ஸ் யோர்ஸ்? அசோகா. Pleased to make your acquaintance, Mr. Ashoka. Likewise, Miss Rati. நான் உங்களை மறுபடியும் சந்திப்பேன்னு நினைக்கிறேன். Of course. Mr. Ashoka, இந்த பொருள் எல்லாம் எடுத்து கொடுக்க மறந்துட்டீங்க. ரதி, அவர்கிட்ட நீ அப்படி பேசியிருக்க கூடாது. வாடி போலாம். இரு, let's watch him. சார், நீங்க யாரு? நான் டாக்டர் சிவராமன். ஓகே, இந்த வண்டிக்கு பாஸ் விட்டுங்க. வண்டி மூவ் பண்ணுங்க.
கேட் ஓபன் பண்ணு. செக்யூரிட்டி பாஸ் இல்லாம எந்த வண்டியும் விடக்கூடாதுன்னு டிஜிபி கங்காதரன் சார் சொல்லியிருக்காரு மேடம். Never mind. ஹாய் கங்கா. யார் பேசுறதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Hey, you are a naughty man. கரெக்டா சொல்லிட்டீங்களே. ஒண்ணும் இல்ல, நான் இங்க கேட்டு கிட்ட தான் இருக்கேன். உங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்களே. கான்ஸ்டபிள் பேரா? தள்ளி போயா. என்னங்க மேடம், நீங்க போலாம். யோ கேட் துறையா. Chief! Mr. Ashoka! Yes, doctor. அசோகா, என்னடா என்னடா மறந்துட்டியா? என்ன மறந்துட்டேன்? பேஷண்டோட வசதிக்காக என்னோட டிசைன்ல கட்டின ஹாஸ்பிட்டல். இந்த வார்டுக்கு ஒரே ஒரு வாசல் தான், ஒரே ஒரு டோர் தான், வேற வழியே இல்லை. எதுக்கும் செக் பண்ணுங்க. ஓகே ஓகே. எங்க அம்மா என்ன கஷ்டப்பட்டு தான் டாக்டர் படிக்க வச்சாங்க. அவங்க சாகும்போது நீ டாக்டர் ஆன உடனே ஏழைங்களுக்காக ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னாங்க. அவங்க ஆசைப்படியே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லை, அவங்களுக்காக இந்த வார்டே கட்டியிருக்கேன். என்னவாச்சு? ஹெல்ப்புக்கு எத்தனை பேர் இருக்காங்க, கூப்பிடக்கூடாதம்மா? அந்த தம்பி டாக்டர் கூட வந்தாரு. அவரு யாரு? என்னமோ பேர் கூட சொன்னாங்களே. அசோகா. எந்த ஊரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா டெல்லியில இருந்து வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். இருக்காது, கொஞ்சம் சரியா கேட்டு சொல்லுமா. அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? அந்த பேரு என்ன என்னமோ பண்ணுதுமா. சும்மா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க, படுங்க படுங்க. நான் மது பேசுறேன். சொல்லு. பிஎச்ஜி ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் வேன் சாய்பாபா காலனில இருந்து கிளம்பியாச்சு. பாப்பநாயக்கன் பாளையம் வழியா அவினாசி ரோட் போக போகுது. இப்ப நீங்க கிளம்புனா சரியா இருக்கும். ஓகே. डर गया ना? ये सब छोड़ो, ये पता कि काम हुआ कि नहीं? प्लान बी के मुताबिक मैंने कार को हॉस्पिटल कंपाउंड पे सेफली पार्क कर दिया। तुम्हें लगता है कि कोई कार के अंदर भी चेक कर सकता है? हाँ, तुम इस बात की चिंता मत करो। हाँ, मैंने गेट पर ही पुलिस क्लियरेंस पास ले लिया। आई एम श्योर नो वन विल चेक द कार।
Let's go. Chief, basement ஏரியால டாக்டர்ஸ் ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் இருக்கு. போய் செக் பண்ணுங்க போங்க. ஓகே chief. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? எங்க அம்மா கிட்ட. என்ன விஷயமா? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொன்னேன். நான் யாரையும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கேன்ல? நீங்க பாட்டு ஆர்டர் போட்டுட்டீங்க. அது மட்டுமா? வெளியே போனவங்க உள்ள வரக்கூடாது, உள்ள இருக்கிறவங்க வெளியே போக கூடாது. இது அசோக ராஜ்யம், அப்படிதானே? சீஃப், கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ரமேஷ் பேசுறேன். எஸ் ரமேஷ். ஒரு நியூ பேஷண்ட் அட்மிட் பண்றாங்க சீஃப். யார் அலோ பண்ணாங்க? சீஃப் டாக்டர். எங்க இருக்காங்க? ஐசியூ வார்டுக்கு கொண்டு போறாங்க. நான் வரேன். ஐசியூ வார்டு எங்க இருக்கு? 5th floor. என் கூட வா. இங்கே இரு. டாக்டர், நான் உங்ககிட்ட என்ன ஆர்டர் போட்டிருக்கேன்? எந்த புது பேஷண்ட்டை அலோ பண்ண கூடாதுன்னு. கூல் டவுன் சீஃப். ஏன் கத்துறீங்க? ரெடிகுலஸ். இந்த பேஷண்டோட பல்ஸ் ரேட் பாருங்க. இந்த ஒரு பேஷண்டால பிஎம்க்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. No excuse. Shift him now. ஒரு பேஷண்ட நகர்த்த முடியாது, ஒரு டெட் பாடியை தான் நகர்த்த முடியும். இவனுடைய பல்ஸ் ரேட் பாருங்க. கொஞ்சம் நகர்த்த கூட செத்து போயிடுவான் சார். உயிருக்கே ஆபத்து. Shift him now. Come on chief. Please listen to me. Chief, once again please. Yes. Try to understand me. Hey, தள்ளி நில்லு. இந்த பேஷண்ட் இங்க அட்மிட் பண்ணதுல நாங்களும் ஒரு காரணம். இந்த ஹாஸ்பிடல் ஆம்புலன்ஸ் தான் இடிச்சது. அந்த ஆக்சிடென்ட்ல எங்களுக்கும் பங்கு உண்டு. இதுல சின்ன உயிர் பெரிய உயிர் ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு பிஎம் உடைய உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஹாஸ்பிடல்ல இருக்க எல்லா பேஷண்டோட உயிர் எனக்கு முக்கியம். என் நிலைமையை புரிஞ்சுக்கங்க. டாக்டர், நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. உலகத்தோட பார்வை பூரா இந்த ஹாஸ்பிடல் மேல. எஸ். சோ பிஎம் உடைய ஹெல்த் சேஃப்டி ரெண்டும் ரொம்ப முக்கியம். I know. Follow my orders. I understand. Confiscated. Ridiculous. இவர் எல்லார்கிட்டயுமே இப்படிதான் நடந்துக்கிறாரு. ரொம்ப சாரி மேடம். இவங்களுக்கு நீங்க தான் பொறுப்பு. I will take care. நேரம் ஆயிட்டே இருக்கு. இன்னும் எந்த நியூஸும் வரல. உன் ஆள் மேலதான் எனக்கு சந்தேகம். உசூர், சந்தேகமே வேண்டாம். இன்டர்நேஷனல் கில்லர்ல he is one of the best. அவன் பர்ஃபெக்ட்டா அந்த வேலையை செஞ்சு முடிக்கலன்னா என் திட்டமே வீணாயிடும்.
சீக்கிரமே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு நல்ல உடன்பாடு ஏற்பட போகுது. அது எனக்கும் எங்க ஆளுகளுக்கும் சுத்தமா பிடிக்கல. அந்த உடன்பாடு ஏற்படாம இருக்க நாம் அதை தடுக்கணும். அதே சமயத்துல நீ இங்க பிரைம் மினிஸ்டர் ஆகணும். இதுதான் என் பிளான். இதுக்குன்னு நான் ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணியிருந்தேன். நடுவுல டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட்ல நீ செஞ்ச 500 கோடி ரூபாய் கையாடல் அவருக்கு தெரிஞ்சதுனால இப்ப நான் இந்த பிளானை உடனடியா செயல்படுத்த வேண்டி இருக்கு. ஹுசூர், அந்த பணத்தை நானா வச்சுக்கிட்டேன். எப்பவும் போல உங்ககிட்ட தானே கொடுத்தேன். எல்லா பணமும் நீங்க புதுசா ஆரம்பிச்ச கட்சி வளர்ச்சிக்காக போச்சு. நீ பண்ணது தப்பு இல்ல, மாட்டினதுதான் தப்பு. நமக்குள்ள இருக்கிற இந்த கனெக்ஷன் வெளியே தெரிஞ்சதுன்னா பயப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். அம்மாவுக்கு சீக்கிரம் காசு வந்துடும். அப்போ என் பட்டு செல்லத்துக்கு நெஜா தொப்பி வாங்கி தருவேன். இப்போதைக்கு இந்த பேப்பர் தொப்பி. இப்ப நான் இன்ஸ்பெக்டர் அசோகா. சக்கரவர்த்தி அசோகா இல்ல, இப்ப நான் இன்ஸ்பெக்டர் அசோகா தான். சரி 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 சரி, கொச்சுக்காத. நீ இன்ஸ்பெக்டர் அசோகா தான். டாக்டர், ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. சீஃப், இப்ப நீங்க தான் முடிவு எடுக்கணும். டாக்டர் ப்ளீஸ். இப்பதான் இந்த செகண்ட் முடிவு எடுக்கணும் ப்ளீஸ். சரி செய்யுங்க. என்ன சொன்னீங்க? ஓகே, டூ இட். ஓகே, தேங்க் யூ. குட் மார்னிங். உங்களுக்கு ரிஃப்ரெஷ்மென்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். மேடம், இங்க யாரும் வரக்கூடாது. திஸ் இஸ் a restricted area. எனக்கு சாப்பிட குடிக்க எதுவும் வேண்டாம். எங்க சீஃப் சொன்ன பிறகுதான் நாங்க எல்லாம் சாப்பிடுவோம். இதுதான் உங்க சீஃப் கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம். அவர் மட்டும் சாப்பிடலாம், அவர் மட்டும் குடிக்கலாம். He doesn't care about anyone but himself. மேடம், எங்க சீஃபை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. ப்ளீஸ் போங்க போங்க. Oh my god. ப்ளீஸ். Wow, what amazing equipment. இதெல்லாம் வெளிநாட்டு பொருளா? எவ்வளவு டியூட்டி கட்டனீங்க? மேடம், இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். That's Prime Minister. Wow, that's my friend Malika. எங்க chief doctor. And that's your chief. Excuse me please. மேடம், இப்போ நீங்க இங்க இருந்து வெளிய போலனா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ப்ளீஸ் லீவ். All right. இனிமே யாருக்காகவோ எதுக்காகவோ பரிதாபப்பட மாட்டேன். என்கிட்ட வந்து பசிக்குது, தாகமா இருக்குன்னு எதுவும் கேட்க கூடாது. நோ மோர் பரிதாபம். இதோ பாருங்க, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதுவும் கேட்டது இல்ல, கேட்க போறதும் இல்ல. இங்க இருந்து வெளிய போனாலே போதும். போங்க போங்க ப்ளீஸ். என்னங்க என்னங்க இது? என்ன வேலை பண்ணிருக்கீங்க? Oh, I'm so sorry. இந்த மாதிரி இடத்துல தண்ணியே படக்கூடாது. அப்படி தண்ணி படுச்சுன்னா எக்யூப்மெண்ட்லாம் ஷார்ட் சர்க்யூட் ஆகி பர்ஸ்ட் ஆயிடும். என் வேலையே போயிடும். ஏன் இப்படி போற வர இடம்லாம் வயரை போட்டு வச்சிருக்கீங்க? இது எங்க ரூம், எங்க இஷ்டம். இது எங்க ஹாஸ்பிடல், எங்க இஷ்டம். இந்தாங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நர்ஸ், சீஃப், தலைவலிக்கு ஏதாவது மாத்திரை இருக்கா? ரொம்ப வலிக்குதுங்களா? எஸ். ஒரு நிமிஷம் இருங்க, மாத்திரை கொண்டு வந்துறேன். தேங்க் யூ. 1 minute சீஃப். உட்காருங்க. தேங்க்ஸ் குரு. இந்த வண்டி செக் பண்ணியாச்சுல? செக் பண்ணியாச்சு. இந்தாங்க. தேங்க் யூ நர்ஸ். யூ ஆர் வெல்கம். அம்மா அம்மா அம்மா, என் அம்மா பாத்தீங்களா? என்னடா? உங்க அம்மாவை காணோம். உங்க அம்மாவை பாத்தீங்களா?
குஞ்சை விட்டு கோழி எங்கப்பா போயிருக்கோம்? சேவல தேடி போயிருக்கோம். உங்க அம்மா இந்த பக்கம் போனாங்கடா. அந்த பக்கம் போலடா, இப்படி போயிருக்காங்கடா. இந்த பக்கமா போனா பாடுறான். பாவம், அந்த ஏழை பிள்ளைய எப்படி கஷ்டப்படுத்துறாங்க. ஏங்க, உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? அந்த பையனை ஏன் இப்படி போட்டு அழகாங்க? போதும் போலமா. டேய் அசோகா, இங்க வாடா. டேய் அசோகா, நான் உன்கிட்ட ஒரு உண்மை சொல்றேன். அது உன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். உன் அம்மா உன்னை வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் எங்க அம்மா என்ன விட்டுட்டு போனாங்க? ஏரிக்கரை பக்கமா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரமா போனா உன் அம்மா கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா, இந்த பையனை ஏன் அவ அனாதையா விட்டுட்டு போயிட்டா? விதி துரத்துனா ஓடித்தானே அவனும். பாவம், இவனை பெத்து இவ ஆத்தா சந்தோஷப்பட்டா. அது நினைக்கல. புருஷங்கார போய் சேர்ந்துட்டான். வேற இடம் பார்த்து இவளுக்கு கட்டி வைக்கலாம்னு நினைச்சாங்க. அவ மனசு விருப்பப்படல. பொத்தையா புள்ளையோட முகத்தை பார்த்துக்கிட்டே குழப்ப நடத்தலான்னு நினைச்சா. உன் பிள்ளைக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு கட்டிக்க போறவன் சொன்னா. அத நம்பி கழுத்தை நீட்டிட்டா. அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு மட்டும்தான் நீ அம்மான்னு இவனை அனாதையா விட்டுட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டான். அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. இந்த குழந்தை கொஞ்சம் பிடிங்க. நான் கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்ன செய்ய எனக்கு தெரியாது. அந்த பேவோட நம்ம கூட வரக்கூடாது. அசோகா, அம்மா, நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? ஏம்மா என்ன விட்டுட்டு போறீங்க? நான் எதாவது தப்பு செஞ்சா என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ, தப்பு செஞ்சது நீ இல்லடா, நான் தான். உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன். இது நானே காப்பாத்திக்க முடியலையே. எப்படி வாழறதுன்னே எனக்கு தெரியலையே. உன்னை தவிக்க விட்ட பாவி ஆயிட்டேன்டா. உன்னை வேண்டாம் விட்டுட்டு வந்தோம். உன்னை விட்டுட்டு வந்து வெட்டி போட்டு வந்துருக்கணும்ல. என்னால முறைக்க பொண்ணை விடு. உனக்கு அந்த பிள்ளை நீ அப்படியே போயிரு. இந்த பிள்ளை பொண்ணு தண்ணீர் ஏன் பாடி போயிட்டே இருப்ப முடியே. எந்த பிள்ளை வேணும் முடிவு பண்ணி சொல்ல சொல்லிடு. இப்படி கேட்டா எப்படிங்க? எனக்கு இவனும் வேணும், அவனும் வேணும். ஏய் அசோகா, ஏய் போகாதடா, ஏய் போகாதடா, நில்லுடா. ஏய் அம்மா சொல்றேன்ல, போகாதடா. நான் அப்பா கிட்ட சொல்லி உன்னை எப்படியாவது கூட்டிட்டு போறேன்டா. அம்மா சொல்றேன்ல, போகாதடா. அசோகா, என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுடா. இந்த அம்மாவை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுடா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, நீதான் இவனை பாத்துக்கணும். அசோகா, இனிமே நீ கடவுளோட புள்ளடா, கடவுளோட புள்ளடா. இனிமே நீ கடவுளோட புள்ளடா. When the marimba rhythms start to play, dance with me, make me sway. Like a lazy ocean hugs the shore, hold me close, sway me more. Like a flower bending in the breeze, bend with me, sway with ease. When we dance you have a way with me, stay with me, sway with me. All the dancers meet me on the floor, but my eyes will see only you have that magic technique.
me thrill as only you know how. Sway me smooth, sway me now. So sweet. Dances me beyond the floor, but my eyes will see only you have that magic technique where we sway, I grow weak. I can hear the sound of violins long before it begins. Make me thrill as only you. प्लान के मुताबिक मैंने यहाँ सब कुछ संभाल लिया है। तुम भी अपना काम चालू कर सकते हो। हाँ, बाद में बात करती हूँ भाई। என்ன பண்ண போறேன்னு பாரு. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, கொன்னுட்டேன். இவனுக்கு இந்த நிலைமைன்னா உனக்கு நீங்க சொல்றபடியே நான் செய்யறேன். அது எனக்கு முதல்லயே தெரியும். இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்கள நான் மீட் பண்ண போறேன். கொஞ்ச நேரத்துக்கு என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். செக்யூரிட்டி ப்ராப்ளம் ஏதாவது வந்தா அதை நீயே ஹேண்டில் பண்ணு. மீட்டிங்க்கு அப்புறம் உன்னை நான் கான்டாக்ட் பண்றேன். ஓகே சீஃப். Get out of my way! How dare you? How dare you stop me from seeing my father? Who in the hell are you to stop me, you insolent man? May I talk privately with the both of you in that room? You made me and my family wait in a government guest house for 4 hours? 4 hours? Can't you understand how I feel? क्या आप इतने पत्थर दिल के हो? क्या आप किसी का दर्द महसूस नहीं कर सकते हो? Poonam, I happen to agree with him. Come on, let's speak privately. Please,
Every time I ask the chief minister if I can see my father, he says there's nothing he can do because that's beyond his sphere of authority. Do you know who's going beyond his sphere of authority? You. You are going beyond your sphere of authority. And I'll see to it that you are dismissed. He is my father and I want to see him now. Do you hear me? Now! Now you listen to me. I know he's your father and that you're anxious to see him. I can sympathize with that. But let me tell you something. He happens to be her prime minister. He happens to be their prime minister. He happens to be the prime minister of everyone in this room. Now, that makes your situation slightly unimportant, wouldn't you say? I'm only doing my job to keep your father alive and away from his enemies, whoever they are. Now, if you care to hear my explanation, I shall be happy to enlighten you and your husband in that room. And not here! Let's talk to him inside. ஐடி கார்ட்ஸ் என்ன விஷயம் சொல்லுங்க. பிஎம்க்கு சுகர் செக் பண்ணணும், அதுக்காக பிளட் சாம்பிள் எடுக்க போறோம். எங்க சீஃப் கிட்ட கேட்டு சொல்றேன். ஹலோ சீஃப் கம் இன். ஹலோ சீஃப் கம் இன். சீஃப் கம் இன். சொல்லு குரு. சீஃபை கான்டாக்ட் பண்ண, அவர் லைன்ல கிடைக்கல. யாரோ விஐபி வந்திருக்காங்க. சீஃப் அவங்களோட மீட்டிங்ல இருக்காரு. எனக்கு இம்பார்ட்டன்ட். 2 டாக்டர்ஸ் பிஎம்மோட பிளட் சாம்பிள் எடுக்க வந்திருக்காங்க. அப்படியா? ஒரு நிமிஷம் குரு. சார்ட் படி தான் வந்திருக்காங்க. ஆனா 9:30க்கு வர வேண்டியவங்க 9:15க்கு வந்திருக்காங்க. 15 நிமிஷம் முன்னாடி. பரவாயில்ல, நீங்க உள்ள அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே, நீங்க போலாம். போலாமா? I know why you're not allowing us to see her father. It's because you think I had something to do with the assassination attempt on the PM? My father-in-law? Just because I broke away from him and joined another political party. Does that mean I want to kill him? Or does that mean his daughter wants to kill him? Answer me. I do know that you people are not on talking terms with the Prime Minister. Why don't you answer this question? Do you think we want to kill him? Ma'am, ask me no questions and I will tell you no lies. What? What makes you imply that you do not trust us? I have a very uneasy feeling that the persons that try to kill him are very near and the threat to his life very real. But who would want to kill such a wonderful man? கேமரா மேல இருக்கு, ஜாக்கிரதை. டாக்டர், பிளட் சாம்பிள் நீங்களே எடுங்க. பயம் இருக்கட்டும். இவர் விஐபி பேஷண்ட். பிஎம் உயிருக்கே ஆபத்து. தெரியும். இந்த ரத்தம் டெத் குரூப். இவர் ரத்தம் சித்தி சாக வேண்டாம், ரத்தம் ஏத்தி செத்ததா இருக்கட்டும். கவலையே படாத, அவர்கிட்ட தான் போய் சேர போறாரு.
क्या मेरे पिताजी ठीक हो जाएंगे? बिल्कुल ठीक हो जाएंगे. May I please see him? Of course you may, by all means. At 8 o'clock tomorrow morning. Oh, beta. இந்நேரம் PM லேட் PM ஆயிருப்பாரா இல்ல இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுமா? नीलम नीलम अंकल जी हाँ बेटा प्लीज ये मेरे दादू को दे देना. जरूर दूंगा बेटी. विजय चीफ नथिंग चीफ. Nice blouse. Thank you. திலீப் சொல்லுங்க சீஃப். நான் ஆன்லைன் வந்துட்டேன். எனிதிங் டு ரிப்போர்ட்? எஸ் சீஃப். PM ஓட பிளட் சாம்பிள் எடுக்க 2 டாக்டர்ஸ் வந்துட்டு போனாங்க. சார்ட் படி தானே வந்தாங்க? ஆமா சீஃப். ஆனா 1/4 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டு போனாங்க சீஃப். ப்ராப்ளம் எதுவும் இல்லையே? நோ ப்ராப்ளம் சீஃப். சீஃப் 1 மினிட். என்ன ஏதும் தெரியல. PM ஓட உடம்பு துடிச்சிட்டு இருக்கு. ஓ மை காட். என்னாச்சு? What happened here? யாரோ 2 போலி டாக்டர் வந்து பாய்சன் ஏத்திட்டு போயிருக்காங்க. What? திலீப், எஸ் சீஃப். blood sample எடுக்க வந்த 2 போலி டாக்டர்ஸோட போட்டோஸ் எனக்கு இமிடியேட்டா வேணும். Quick. ஓகே சீஃப். டன். என்ன ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. What's going on? We'll explain everything. என்ன காட்டி கொடுத்த இல்ல நீ இவன் குடும்பத்தோட வாழ கொடுத்து வைக்கல. ஹலோ விஜய். சொல்லனுஷ். டாக்டர் ஏதோ கஞ்சாட காட்டிட்டு போறாரு. எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் உள்ள போறேன், நீ வெளியில இருந்து பாத்துக்க. நீ போ, நான் பாத்துக்கிறேன். டாக்டர், PM ஓட கண்டிஷன் எப்படி இருக்கு? என்ன மாதிரி ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு? அவங்களுக்கு ஏத்துனது என்ன பாய்சன், அதை முறியடிக்கிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு இப்ப நேரமே இல்ல. அவருடைய பாடி கண்டிஷனுக்கு உள்ள இருக்க பாய்சன் முதல்ல வெளியே எடுத்தாகணும். கிராமத்துல பாம்பு கடிச்சா என்ன வைத்தியம் பண்ணுவாங்களோ அந்த ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர், என்ன ட்ரீட்மெண்ட் இது? நீங்க இரிட்டேட் ஆகாதீங்க. நாட்டு வைத்தியத்து மேல சந்தேகப்படாதுங்க. அது என்னைக்குமே நமக்கு கை கொடுக்கும். பல்ச பாருங்க. பல்ஸ் இப்ப நார்மலுக்கு வந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா, ஆல்மோஸ்ட் எல்லா பாய்சனும் வெளியே எடுத்துட்டேன். PM காப்பாற்ற வேண்டிய என்னுடைய கடமை. நான் விஜய் பேசுறேன் சீஃப். எஸ் விஜய், என்ன விஷயம் சொல்லு. ஐசி வார்டுக்குள்ள 2 டாக்டர்ஸ் உள்ள போனாங்க. அனுஷ்க்கு சந்தேகம் வந்து உள்ள போனாரு. என்னாச்சுன்னு தெரியல சீஃப். அடிபட்டு வெளில வந்து விழுந்துட்டாரு. விஜய், அனுஷ்க்கு என்னாச்சுன்னு பாரு. நான் உடனே மேல வரேன். ஓகே சீஃப். நீங்க எல்லாரும் உடனே ஹாஸ்பிடலோட ரைட் சைடு போய் தாருங்க. சீக்கிரமா வா. நீங்க எல்லாரும் ஹாஸ்பிடலோட பின்பக்கம் போய் தாருங்க. உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். என்ன ஃபேஸ்ல ஒரே ரத்தமா இருக்கு? ஓ, இட்ஸ் நதிங். PM ஓட நிலைமை என்ன? இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணோம். டோன்ட் வரி, இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். ஹில் ரிகவர். PM நான் பார்க்கலாமா? நோ நோ நோ, ரூம் ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து பேசுவோமே. ஒரு முக்கியமான விஷயம். லேப் ரிப்போர்ட் படி PM உடம்புல ஏத்தது பாய்சன் கிடையாது, பிளட். வந்தவன் சாமர்த்தியமா சேராத பிளட் ஏத்துனா பாய்சன் ஆயிரும். அது உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சு அவனுடைய சொந்த பிளட் ஏத்திட்டு போயிருக்கான். வந்தவன் வேற யாரும் இல்ல டாக்டர். நீங்க யார பரிதாபப்பட்டு பேஷண்ட்னு சேர்த்தீங்களோ அவனே தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவனால எவ்வளவு பெரிய விபரீதம் நடந்திருக்குன்னு. ஐம் சாரி. நான் இந்த அளவுக்கு அவனை எதிர்பார்க்கவே இல்லை. மை அப்பாலஜிஸ். சீஃப், இது சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. டெஃபினெட்லி I'll do my best. அவனோட ஒரு பொண்ணு வந்திருந்தா. அவன் முகத்தை நீங்க தான் நல்லா பார்த்திருக்கீங்க. இப்ப அவ தலைமறைவாயிட்டா. நீங்க அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு எங்க செக்யூரிட்டி கிட்ட ஒப்படைக்கிறீங்க. டெஃபினெட்லி.
இத்தனை வருஷமா என் மனசுல இருக்கிற வேதனையை நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். 1971 37 வருஷங்களுக்கு முன்னால நான் ஆர்மி பிரிகேடியர் ஜெனரலா இருந்தப்போ எங்க பாகிஸ்தானோட ஒன்னா இருந்த கிழக்கு பாகிஸ்தான் தனி நாடா பிரிஞ்சு சுதந்திரமா இருக்கணும்னு போராடிச்சு. அவங்க தனி நாடா பிரிஞ்சு போறது எங்க அரசாங்கம் விரும்பல. ஏ அமரா தேஷ் கா மாமலா. அதை இந்தியா மதிக்காம தன் ராணுவத்தை அனுப்பி கிழக்கு பாகிஸ்தானுக்கு சாதகமா போர் பண்ணிச்சு. கடைசியில எங்களுக்கு சொந்தமான அந்த கிழக்கு பாகிஸ்தான் இந்தியாவால தனி நாடா பிரிஞ்சிருச்சு. பங்களாதேஷ் அப்படின்னு. உசூர், இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்க வேற ஏதோ சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு என் மனசுல ஏற்பட்ட வலி, அதனால உண்டான காயம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இந்தியாவால பாகிஸ்தான் ராணுவம் மட்டும் அல்ல, பாகிஸ்தான் தேசமே ரொம்ப அவமானப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து பதவியில இருந்த என்னையும் என்ன சேர்ந்தவங்களையும் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. மறுபடியும் நான் நேசிச்ச பதவி என்னால் பிடிக்க முடியல. 37 साल गुजर गया. இந்த தேசத்தினால என் மனசும் வாழ்க்கையும் உடைஞ்சு போச்சு. அதே மாதிரி என்னால இந்த தேசம் உடையணும். பதவியிலிருந்து என்ன நீக்கணுதும் நான் எடுத்த சபதம். இது சபதம். அந்த சபதத்துல உன்னை இங்க பிரைம் மினிஸ்டர் ஆக்குறது தான் என் திட்டத்துடைய ஆரம்ப கட்டம். மணிங்க நீங்க போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். சரி சரி சீக்கிரம் வா. தன்னே தன்னே தரனனே தன்னே தரனனே. சாரி சே, பேஷண்ட்ஸோட போட்டோ ஐடி சீட் எங்க தேடியும் கிடைக்கல. சரி விடு திலீப், நான் சொல்ற மாதிரி செய். சீஃப், இந்த உருவத்தை நான் சொல்ற மாதிரி மாத்து. ஓகே சீஃப். அந்த வழக்கத்தில் ஷார்ட் ஹேர் அப்ளை பண்ணு. ஏய், உங்களை யார் இங்க உள்ள வர சொன்னதே? வெளியே போங்க. I cannot. உட்காருங்க, உங்க காலுக்கு கட்டு போடணும். நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஓவரா பண்ணாத. ஓகே, மேக் இட் குவிக். சீஃப், எஸ். கால்ல இருக்கிற கன் பெல்ட் கழட்டலாமா? இல்ல வேணாம், அடிப்பட்ட இடத்துல மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணா போதும். ஓகே. திலீப், நான் சொல்ற மாதிரி செய். அந்த ரெண்டு கண்ணையும் கொஞ்சம் கிட்ட கொண்டா. ஃபேஸை சின்னது பண்ணு. ஓகே சீஃப். சாரி. பார்த்து போதும். ஃபேஸை அகலப்படுத்தி பார்க்கலாம். போதும் போதும். கண்ணை பாரு. சீஃப், அந்த கண்ணை கொஞ்சம் கிட்ட கொண்டு வரணுமா? ஓகே சீஃப். ஹெட்டை கொஞ்சம் சின்னது பண்ணு. ஃபேஸ்ல தாடியை கொஞ்சம் trim பண்ணு. கழுத்தை கொஞ்சம் நீளப்படுத்து. புருவத்தோட திக்னஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மி. முகத்துக்கு தகுந்த மாதிரி காது கொஞ்சம் டவுன் பண்ணு. கழுத்தை கொஞ்சம் நீளப்படுத்து. ரொம்ப இல்ல, கொஞ்சம் கம்மி பண்ணு.
ஓகே சீஃப். என் வேலை முடிஞ்சது. நான் கிளம்பலாமா? எஸ். ஓகே. நர்ஸ். எஸ். மறுபடியும் இங்க வராத. ஓகே. இந்த உருவம் ஓகேவா பாருங்க. That's him. என்ன சார்? இல்ல கார்ல லைட் எரிஞ்ச மாதிரி இருந்தது. நான் கவனிக்கலையா சார்? பையன் அந்த பக்கம் போலாம். பரவாயில்ல உட்கார். சரிங்க சீஃப். சீஃப், இவன் பேர் தேவராஜ். எதிரி செக்யூரிட்டி யூனிஃபார்ம்ல இருந்து போலீஸ் யூனிஃபார்முக்கு மாறி ஓடி இருக்கான். இதான் போட்டிருந்த செக்யூரிட்டி யூனிஃபார்ம். சீஃப், எதிரி எப்படி இருப்பான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அவன் இனிமே முகம் தெரியாத எதிரி இல்ல. இதுதான் அவனுடைய உண்மையான உருவம். இதை எல்லா இடத்துலயும் ஓட்டுங்க. இவன் எனக்கு உயிரோட வேணும். இவனால வேற யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாம இருக்கணும்னா உடனே ஷூட் அட் சைட் ஆர்டர் கொடுங்க சீஃப். ஆமா சீஃப், அவனை கண்டது சொல்லணும். நோ, இவன் எனக்கு உயிரோட வேணும். இவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். Do as I say. ஓகே சீஃப். சீஃப், ஒரு வார்த்தை. இறந்த இந்த தேவராஜோட பசங்கிட்ட இனிமே உங்க அப்பா வீட்டுக்கு வர மாட்டாருங்கிற செய்தியை நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லணுமா? I understand. உங்களுக்கு ஆபத்துன்னு வந்தா ஷூட் பண்ணுங்க. ஷூட் அட் சைட். ஷூட் அட் சைட். சந்திரமோகன், பாரு, நம்ம எதிர்காலத்தை பாரு. இதை பார்த்து நீ சந்தோஷப்படல? எனக்கு புரியல சார். புரியலையா? நான் சொல்றேன். நான் கும்புற அவர்கிட்ட கூட சொன்னதில்ல. நீ இங்க பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் சர்வதிகார ஆட்சி, ராணுவ ஆட்சி இந்த மண்ணில் கொண்டு வரணும். இத நாம ஒன்னா சேர்ந்து நிறைவேற்றுறோம். மன்னிச்சிருங்க சார், நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நீங்க சொல்ற மாதிரி விஷயங்கள் உங்களுடைய நாட்டுக்கு வேணா பொருந்தலாம். ஆனா இந்த சுதந்திர இந்தியாவில் அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. மன்னிச்சிருங்க சார், நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும். இந்த இந்திய மக்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஜாதி, மதம், இனம், மொழி, ஏழை, பணக்கார, இப்படி நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா என்ன ஒண்ணுதான், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனும் தான் இந்தியான்னு சொல்றத பெருமையா நினைக்கிறான். இந்த இந்தியாவுக்கு ஒண்ணுன்னா இத்தனை வேறுபாடுகள் வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டு ஒரே இனமா மாறிடுவான். இந்தியன்ற இனமா மாறிடுவான். இந்த மண்ணுக்கு இருக்க மகிமையை யாராலையும் குழி தோண்டி புதைக்க முடியாது. திஸ் இஸ் இந்தியா. யாரோ சில வெறியனுங்க இந்த பைத்தியக்கார எண்ணத்தை உங்க மனசுல உருவாக்கி இருக்காங்க. தயவு செஞ்சு அடியோட மறந்துருங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், இந்த திட்டத்தை நம்ம நிறைவேற்ற போறோம்னு இல்ல, திட்டம் போடுறோம்னு தெரிஞ்சாலே உங்களை என்னை தூக்கில போட்டுருவாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். இன்னும் 15 மினிட்ஸ்ல பிஎம் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. I see. போய் பாத்துருங்க. Will do. Thank you. See you. சரி அப்படி. போதுமா? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? பிடிக்கல. பிடிச்சிருக்கு. பிடிக்கல. பிடிச்சிருக்கு. பிடிக்கல. பிடிச்சிருக்கு. Read my lips. பிடிக்கல. Read your heart. பிடிச்சிருக்கு. Excuse me, Chief. Yes. ஒரு அம்மா உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா? குரு. Yes, Chief. என்ன விஷயம் பாரு. Sorry, Chief. அவங்க உங்ககிட்ட தான் சொல்லணுமா? Please. நான் வரேன். என்ன திரும்பி பார்த்தா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம்.
Look back. Come on. Look back. பிடிச்சிருக்கு. வாங்க சீஃப். இந்த டீடைல்ஸ்லாம் உடனே அனுப்பிடுங்க. என்ன விஷயம்? வாட்? நல்லா பாருங்க. இவங்க எப்படி இங்க? இவங்களோட கணவரும் பிள்ளையும் இவங்களை கைவிட்டுட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு வேற யாரும் இல்ல சீஃப், இவங்க ஒரு அனாதை. இது ஏன் கிட்ட? உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. எனக்கு தெரியும். இந்த அம்மாவை மன்னிச்சிருப்பா. இவங்க அனாதைன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சீஃப். இவங்களுக்கு நான் இறுதி சடங்கு செய்யறதுல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே? தேங்க்யூ சீஃப். பாடி வேணும்னா ஐஸ் பாக்ஸ்ல வைக்க சொல்றேன். நீங்க எப்ப வேணும்னாலும். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். மன்னிச்சிட்டேன். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே சீஃப். பிரியா, டாக்டர் என்னாச்சு? சீஃப்க்கு சொந்தக்காரங்களா? அது எனக்கு தெரியாது டாக்டர். ஓகே சார். சார், உங்க டாட்டர், சன் இன் லா, பேத்தி உங்களை பார்க்க வந்திருந்தாங்க. நான் தான் அவங்களை அனுமதிக்கல. காலையில் 8 மணிக்கு வர சொல்லியிருக்கேன். இதை உங்க பேத்தி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க.
சிஎம் வந்திருந்தாரு, உங்களை ரொம்ப விசாரிச்சுதான் சொல்ல சொன்னார். சில சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க, நான் அவங்களையும் அலோவ் பண்ணல. ஐ ஹோப் இட்ஸ் ஆல் ரைட். அசோகா. எஸ் சார். அந்த பையன் பேரு என்ன? எந்த பையன் சார்? இன்னைக்கு காலையில என் கண்ணுக்கு முன்னாடி இருந்தானே, அந்த பையன் பேர் என்ன? பிரதாப் சார். அவனுக்கு என்ன வயசு? 21 சார். சொல்லு அசோகா, என் உயிர் அவ்வளோ உயர்ந்ததா? என் ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக இத்தனை பேர் அவங்க உயிர் இழந்திருக்காங்களே. இந்த நாட்டோட பிரதமர் நீங்க. உங்களை காப்பாத்தினா இந்த நாட்டையே காப்பாத்தின மாதிரி. ஒரு நல்ல மனிதரை காப்பாத்தின பெருமை அவங்களுக்கு உண்டு. அவங்க உயிர் வீண் போகல சார். இறந்து போனவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாயோட பிள்ளைங்க, மனைவிகளோட கணவன்க, குழந்தைகளோட தகப்பன்க, இன்னும் சொந்தம் பந்தம்னு எவ்வளவோ இருக்கு. இவங்களை நம்பிக்கிட்டு இருக்கிற சொந்தங்களோட நிலைமை என்ன? இவங்களுக்காக இந்த நாடு என்ன பெருசா பண்ணிருக்கு? வாட் ஹஸ் திஸ் கண்ட்ரி டன்? எனக்கு மறுவாழ்வு கிடைச்சிருக்கு. நான் டெல்லிக்கு போன உடனே இந்த நாட்டை காக்கிற ஒவ்வொரு சோல்ஜருக்கும் முதல் மரியாதை கொடுக்க போறேன். They and their families will be the first citizens of this country. உங்களுடைய நல்ல மனசை இந்த உலகமே பாராட்டும். ஒவ்வொரு நாடும் உங்க செயலை பின்பற்றும். அசோகா, இத்தனை வீரர்கள் இறந்ததை நினைச்சு என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. அது தாங்காம என் கண்ணுல கண்ணீர் வழியுது. உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். இந்த தாய்நாடும் பெருமைப்படும். உங்க அம்மாவும் ரொம்ப பெருமைப்படுவாங்க. God be with you. தேங்க்யூ சார். நீங்க இப்ப ரெஸ்ட் எடுங்க. உங்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்க இருக்கோம். கெட் சம் ரெஸ்ட். உண்மையான பேரு, பழைய பேரு. நீ மறந்துட்டியா? நான் மறக்கல. 1971 37 வருஷத்துக்கு முன்னால நான் உன்னை பார்த்த போது உனக்கு 7 8 வயசு, அவ்வளவுதான். பாகிஸ்தான்ல கராச்சி நகரத்துல அனாதியா தெருவா பிச்சை எடுத்துட்டு இருந்த. பசிக்குதுன்னு மத்த பசங்கள்லாம் என்கிட்ட வந்து அழுதப்போ நீ மட்டும் அழல, டென்ஷன்ல என்னையே மறைச்சு பார்த்துட்டு இருந்த. உன் கண்ணுல அப்பவே ஒரு வெறி இருந்தது.
என்னுடைய லட்சியம் நிறைவேற என் சொந்த மகனுக்கு கூட தகுதி இல்லைன்னு நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். I chose you over my own son. இப்ப ஞாபகத்துக்கு வருதா இர்ஃபான் அலி? உன்னை இங்க கூட்டிட்டு வந்து சந்திரமோகன் பேர் வச்சு இந்தியனா மாத்தி படிக்க வச்சிருக்க. அது மட்டும் இல்ல, உன்னை அரசியல்ல சேர்த்து எல்லா வியூகங்களையும் கத்து கொடுத்து இன்னைக்கு டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர்ங்கிற போஸ்ட் வரைக்கும் உன்னை கொண்டு வந்திருக்க. என்ன பார்த்து நீ சொல்ற என் திட்டம் நிறைவேறாதுன்னு. ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம், ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம். இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. நீ யாரு சொல்ற? என் இதயத்தையே உடைச்சிட்டியாடா நன்றி கேட்ட நாயே. எவ்வளவு பாசத்தை உன் மேல கொட்டி வளர்த்தேன்டா. என் சொந்த புள்ளகிட்ட கூட நான் காட்டியேடா. இல்ல என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு கூட நீங்க இப்படி பேசுறீங்க. உங்க மனசை புண்படுத்துன்ற என்ன எனக்கு இல்ல. நீ ஒரு நன்றி கெட்ட நாயின்னு ஒத்துக்கோ. நான் என்னைக்குமே உங்களுக்கு நன்றி உள்ளவன் தான். என்ன உங்க மகனை போல நினைச்சேன்னு சொன்னீங்கல்ல, மகனா இருந்து இனிமே நினைக்கிறதுலாம் செய்வேன். செய்வேன் சார், செய்வேன். நியூஸ் தெரியற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். Yes, yes, yes. இந்த I did it! Hey! நம்ம வந்த வேலை முடிச்சு போச்சு. சீக்கிரம் அந்த இடத்தை விட்டு கிளம்பணும். இந்த ட்ரெஸ்ல இருக்க அருவருப்பா இருக்கு. முதல்ல இதை கழட்டி எறியும். பிரதமர் இருந்த அறை பெரிதும் சேதமானது என்றும் சரியான நேரத்தில் பிரதமரை அவரின் செக்யூரிட்டி ஆட்கள் வேறொரு பகுதிக்கு மாற்றிவிட்டதாகவும் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று மேலும் ஏதாவது உயிர் சேதம் ஆனதா இல்லையா என்பது பற்றி தகவல் எதுவும் தெரியவில்லை. அரசாங்க அதிகாரிகளிடமிருந்தோ எங்களுக்கு எந்த விதமான தகவலும் கிடைக்கவில்லை. என்ன சுராப், ஹாஸ்பிட்டல்ல பாம்பு வச்ச செய்தி மட்டும் தான் வந்திருக்கு. அவர் செத்தார்ன்ற செய்தி வரலையே. நான் வச்ச பாம்புல அவர் தப்பிக்கவே முடியாது. அவர் கூட சேர்ந்து குறைஞ்சது 100 பேராவது செத்துருப்பாங்க. 100 பேர் செத்தாங்க, 1000 பேர் செத்தாங்க, ஆட்டு கூட செத்தாங்கலாம் காசு சொல்லாது. நான் சொன்னவர் செத்தாரா, அதான் எனக்கு வேணும். ஏன் அவர் இறந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் மீதி பணத்தை தருவீங்களா? அதான நமக்குள்ள அக்ரிமெண்ட். இதோ பாருங்க மினிஸ்டர், உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லா இடத்துலயும் போலீஸ் பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் இறந்த செய்திய வெளியே சொல்லுவாங்க. அதுக்குள்ள யாருக்கு தெரியும், விடிஞ்சாலும் விடிஞ்சிரும். அது வரைக்கும் என்னால இங்கெல்லாம் இருக்க முடியாது. இப்பவே இந்த இடத்தை நான் காலி பண்ணி ஆகணும். இனிமே நான் எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு சேர வேண்டிய மீதி பணத்தை அனுப்பலன்னா என்னுடைய அடுத்த அட்டெம்ப்ட் நீங்க தான். தபார், எனக்கு பணம் முக்கியம் இல்ல. 15 நிமிஷத்துல உன்னோட அக்கௌண்ட்டுக்கு வயர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் சொன்னது நடந்திருக்கணும். என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க மினிஸ்டர். இது வரைக்கும் நான் எதுலயுமே ஃபெயிலியர் ஆனதில்ல. அது தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்க என்ன ஹையர் பண்ணீங்க. நமக்குள்ள இருந்த உறவு இதோட முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன நீங்க எதுக்குமே கான்டாக்ட் பண்ண வேண்டாம். To our future. உள்ள இருக்கிற எல்லாரும் கவனமா கேளுங்க. நாங்க சொல்லிருக்கோம்.